இந்த லேண்டு வாங்கி 27 குண்ட லேண்டு வாங்கி 35 வருஷம் ஆச்சு. 35 இயர்ஸ். 96ல் வாங்கினாக்கா அக்ரிமெண்ட் போட்டு கணக்கு பார்த்தா 40 வருஷம் கிட்ட ஆகுது. 35 வருஷம் ஆகுது. வாங்கி அப்படியே வச்சிருந்தோம். சரின்ட்டு லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தோம். லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுமே 3 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க. வந்துட்டு இது ராஜ்கலா வருது. அதனால அவங்க தாசில்தாருக்கு போனாங்க, சர்வே பண்ணோன்னாங்க. தாலுக்கில் சர்வே ஆச்சு. அப்புறம் திரும்ப தாசில்தார்கிட்ட போனாங்க. தாசில்தாரம் வந்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆச்சு. அவன் ஜேடி சர்வே பண்ணோன்னாங்க, ஜேடி சர்வே ஆச்சு. இதில் என்ன ஒன்று முக்கியமாக சொல்லலாம்னாக்கா நான் விருப்பப்படுறது, இந்த ஏரியா வந்து நக்காசு இருக்குது. ஏரியா அது நக்காசு இருக்குது. இந்த நக்காசு நான் ஆலமரத்தில் டிஸ்பிளே பண்ணனுங்கிறேன் பப்ளிக்கோசரம். இந்த நக்காசு பிரகாரம் ராஜ்கால்வா என்னுடைய 57 சர்வே நம்பரில் வர்றதில்லை. 58 சர்வே நம்பரில் தான் வருது ராஜ்கால்வா. 57 சர்வே நம்பர்லாம் அந்த கார்னரில் வருது, ஒரு பீஸ் டச் ஆகுது. இந்த கார்னர் தான். 57 ராஜ்கால்வாய் கிடையாது. அப்படி ராஜ்கால்வாய் எடுக்கிறதா இருந்தாக்க இந்த கார்னரில் வருது ராஜ்கால்வாய் 57க்கு. அல்ல நேசிக்கிறது 57 ராஜ்கால்வா வருது. ஒத்துவரி பண்ணிட்டு வீடு கட்டுனுங்கிறாங்க. அது கட்டுங்க. வீடு கட்டுறதுலாம் தூரமா இருக்கு. அப்பயே வித்துட்டானுங்க அந்த சைட்டு 40 வருஷத்துக்கு முன்னே. 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு அவங்க கட்டினுக்கிறாங்க. இங்கே வந்து கட்டினுக்கிறாங்கன்றாங்க. அது வேற விஷயம். உனக்கு வேணா ராஜ்கால்வா இல்லை, ராஜகால்வா பற்றி பேசணும். ரைட். ராஜ்கால்வா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கேன்டீன் எதிர்க்க ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அம்பேத்கர் காம்பவுண்டு போட்டுக்கிறோம். அங்கே ஸ்டார்ட் ஆகி கிருஷ்ணாவரம் முடியுது. ராஜ்கால்வா இருக்கிறது இந்த 58ல் தான். கொஞ்சம் தான் இருக்குது ராஜ்கால்வா இங்கே கண்ணில் பார்க்கறதுக்கு. மீது இடம்லாம் ராஜ்கால்வா தெரில எங்கே இருக்குதுன்னு. எல்லாம் வீடு கட்டுக்கிறாங்க. இந்த பக்கம்லாம் வீடு கட்டுக்கிறாங்க. ராஜ்கால்வா எடுக்கிறது இருந்தால் நீ ரோட்லேருந்து வா, எந்த ராஜ்கால்வா எங்கே வருது அங்கே ஜாயின் பண்ணிக்கோ. அதில் 2 லேண்டு போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை கிடையாது. எடுத்துன்னு வா கிருஷ்ணாவரம் வரைக்கும். நீங்கள் ஜிடிஆர் சர்வே இல்லை தாலுக் சர்வே போகிறல்ல, வானா ஜேடிஆருக்கு போ, காவிரி பவனுக்கு. அங்கே இருக்கிறான் பெருமாட்டு ஸ்டேட் சர்வேர். அவன் ஸ்டேட் சர்வேரை புக் பண்ணிக்கோங்க. எத்தனை சர்வே பண்ணுங்க. எத்தனை வீடு போகுது போட்டோம், எவ்வளோ போதோ போட்டோம். எந்த லேண்டு தானே போனால் போகுது, அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் ஜேடிஆர் போட்டு புக் பண்ணிக்கோங்க, செய்யுங்க. இவங்க வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் போட்டோம். இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினோம். ட்ரெஸ் பாஸ் ஆச்சு. ட்ரெஸ் பாஸ் பண்ணி கூட 20-30 வருஷம் வந்து போய் எல்லாரும் காமிச்சுன்னு போயின்னு வந்துனுக்கிறானுங்க என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு. இப்போ நான் இவனுக்கு மேலே கேஸ் பண்ணலாம் இல்லை? ட்ரெஸ் பாஸ் இருக்குதுப்பா, கோர்ட்டில் ஆர்டர் எடுத்துருக்குறேன், ட்ரெஸ் பாஸ் இருக்குது. நான் இப்போ எஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல இவங்க மேலே? வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுக்கிறாங்க இவங்கன்னு. கிரீஷன் குரூப்பு வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சுன்னுக்கிறோம். ட்ரெஸ் பாஸ்க்கு கேஸ் புக் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து நேற்று வந்து யாரோ பாபு ஹியூமன் ரைட்ஸ்கார் வந்து எனக்கு கேள்வி கேட்குறேன். நான் சொன்ன ராஜ்காலா பற்றி பேசு. வீடு கட்டிக்கிறான், ஒத்து வரி எவ்வளோ ஒத்து வரி வந்து நீ அழுதா பார்த்தேன். ராஜ்காலா எங்கே வருது உனக்கு தெரியுமா? ராஜ்காலா எங்கே பிறக்குது எங்கே சாவுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியல, ஏன் வந்து பேசினுக்கிறீங்க இங்கே? இவங்க பேசி கேட்டுங்க. நான் கேட்டேன் பாபு, உனக்கு ராஜ்காலா பற்றி தெரிஞ்சா பேசு, இல்லை பேசாதீங்க. ராஜ்காலா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது? கேன்டீன் ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொன்னார் எங்கே முடியுது. சரி, அதை எடுங்க, ராஜ்காலா எடுத்துன்னு வாங்க. அந்த டைமில் எங்களுக்கு ராஜ்காலா வரத டச் ஆகல, எடுத்துக்கோ. எவ்வளோ லேண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை கிடையாது. இது பண்ணுங்கண்ணாக்கா வர்றவங்கள்ட்டெல்லாம் வர்றது, எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறது, எல்லாம் சரி. 3 வருஷமா எனக்கு சார் இது வேற. அங்கே அனுப்பிச்சுனாக்கா இது விஷயமே வேற ஆயிட்டு. நான் லேண்ட் வாங்கும் போது அவங்க பிறந்துக்கிறானுங்களா, அது பாரு. ஃபர்ஸ்ட் நான் லேண்ட் வாங்கினேன், அப்போ அவனுங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. பிறந்துக்கிறாங்களா அவனுங்கெல்லாம்? இப்போ வந்து பிறந்துட்டு இருக்கிறானுங்கெல்லாம். இது மாதிரி தொந்தரவு கொடுத்துருக்கிறானுங்க. இதுக்கு மேலே தொந்தரவு கொடுத்தானாக்கா நான் வேற மாதிரி ஆக்ஷன் தான் எடுப்பேன். இவ்வளோ லெவலுக்கு ஆயிருக்குது. நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் சார். கோர்ட்டுக்கு போய்க்கிறேன், இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிறேன்,
ட்ரெஸ் பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். ட்ரெஸ் பாஸு கொடுத்து கூட இவங்க வந்துருக்கிறாங்க எல்லாம். இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுகிறாங்க. நாங்கள் வீடு கட்டின்னுக்கிறோம், இது என்கொயரி ஆகிக்குது, என்க்ரோச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்க்ரோச் பண்ணியிருந்தாக்கா அளவிடுவேன், எடு நீ ராஜ்காலம் எடுத்துன்னு வா எவ்வளோ வருதுன்னு. என்க்ரோச் பண்ணிக்கிறேன், எவ்வளோ என்க்ரோச் பண்ணிக்கிறேன் சொல்லு, எங்கேருந்து எங்கே பண்ணிக்கிறேன்னு சொல்லு. என்க்ரோச் பண்ண கட்டின்னுக்கிறேன்னா எங்கே கட்டின்னுக்கிற சொல்லு, காமி. எனக்கு பேப்பரை தட்டி கொடு. என்கிட்ட ரெஜிஸ்டர் டேட்லேருந்து, மூலப்பத்திலேருந்து, கன்வர்ஷன்லேருந்து இன்னொன்று பஞ்சாயத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பஞ்சாயத்துக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சாயத்துக்கு லீகல் ஒருத்தர் லாயர் இருக்கிறார், அட்வொகேட். அவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கினாங்க. அவர்கிட்ட போய் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வந்தோம். என்ஓசி வாங்கிட்டு வந்தால் கூட இவங்க மேலே காத்தா போடக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு பயந்துக்கின்னு வீடியோ காத்தா பண்ணாதுக்கிறான். வீடியோ பண்ணல ரூல்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது இல்லை, பண்ண இல்லை. டாக்குமெண்ட் எதனா தப்பு இருந்தால் சொல்லு. நீ கேட்குற டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேன். உன்ன என்ன டாக்குமெண்ட் வேணும்? மைசூர் மகாராஜா வாங்கிட்டு வரணுமா? இவ்வளோ கொடுத்துக்குறேன், எல்லாமே கொடுத்துக்கிறேன். எந்த டாக்குமெண்ட் வேணும்? ரைட், உங்களுக்கு வேணாம். இப்போ ராஜ்காலாக்கு வந்துக்கிறீங்க, ராஜ்காலா சரி பண்ணு, ராஜ்காலா எடு, ஜேடிஆர் புக் பண்ணு, சரி பண்ணு போங்க. ஜிடிஆர் பண்ணுனாங்க, அது 30,000 ரூபாய் வேஸ்ட்டு. அதுவும் பண்ணாங்க, அதுவும் பண்ணி அதுவும் கரெக்டாக கொடுத்துக்கிறான். காமிடா நீ. ஒத்துவரி வந்துக்கிற வீடு கட்டினுக்கிறேன், ஒத்துவரி வந்து